ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நேற்று டூரில் இருக்க கஷ்ட நஷ்டத்தை பற்றி பேசணுன்னு ஆரம்பித்து நான் வேறு எங்கேயோ போய் டாபிக் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் தொடர்பாக கொஞ்சம் கலப்படமாக பேசலாம். என்னன்னு கேட்டால் எனக்கே சிரிப்பு வருது. நான் சாரி நான் பாடிக்கொண்டிருந்த பாடல்களை சற்று நிறுத்தியுள்ளேன். உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும்னு செஞ்சிட்ருக்கேன். மியூசிக்கோடு பாடினா நீங்கள் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். மியூசிக் இல்லாமல் பாடும்போது அது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் கேட்க. இருந்தாலும் எதையோ ஒன்று பண்ணணுமேன்னு பண்ணிகிட்ருக்கேன். தவறாக நினைக்காதீங்க. பிடிச்சா கேளுங்க, இல்லைன்னா தள்ளி விட்ருங்க. இப்போ கொஞ்ச நாளாக அதுக்கு எனக்கு டைம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது இன்று கூட பாடலாம். நான் வாய்ப்பு கிடைக்கும்போது பாடுகிறேன். ஆனால் அதை நிறுத்த மாட்டேன். உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஓகே, சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா கேளுங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. பிறகு நம்ம இந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, அங்கே சில விஷயங்கள் என்னென்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஒரு சேஞ்ச் இல்லை. கோயிலில் சாமிக்கு போட சேஞ்ச் இல்லை, சீர்காழி இல்லைன்னு நினைக்கிறேன். மலை, அந்த சீர்காழியில் மலைக்கோயில்னு ஒன்று இருக்குது, செட்டநாதர் கோயில். அது மேலே ஏறி போகிறதுக்கு 5 ரூபா டிக்கெட்டு வாங்குகிறாங்க. அந்த டிக்கெட்டுக்கு இப்போ தான் எல்லாமே இது அது இதுன்னு இந்த பேங்க் மயமாயிடுச்சு. கையில் பைசாவே இருக்க மாட்டேங்குது, சில்லற பைசாவே. 5 ரூபாலாம் எங்கே நம்ம கையில் வச்சுக்கிறதே இல்லை. இருந்ததே எல்லாம் காலி ஆகிடுச்சு. அதை அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி இங்கே சில்லற இல்லை, உங்கள்கிட்ட இது இருக்கா, இந்த நம்ம பேங்கிறாங்களா அது மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்ட்டார் அவர். அப்புறம் அவர் சொன்னார், நான் வெளியூரில் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அங்கேருந்து வெளியில் போய் சில்லற மாற்றினா ரொம்ப தூரம் போகணும். அதனால் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரிங்க நாங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டு போகிறோம், மேலே போய் சாமியை பார்த்து. இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க அப்படின்ட்டார். நல்ல மனிதர். எங்கும் ஒரு நல்ல இதயம் இருக்கத்தான் செய்கிறது. அனுப்பிச்சிட்டாரு. சரி, எங்களுக்கு ஒரு உறுத்தல் என்னென்னா, இப்படி ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம பாட்டுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துடுவோம். இப்படி ஒரு காசு வசூல் பண்ணுறாங்க, அதை கொடுக்காம நம்ம மேலே வரோங்கும்போது நமக்கு ஒரு கில்ட்டி இருக்கும் இல்லையா, அது இருந்துகிட்டே இருந்தது. நம்ம மலை ஏறி மலைங்கிறது ஒரு சின்ன ஒரு, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 50 ஸ்டெப் இருக்கும். அதுக்கு பேர் தான் மலை. அதுக்கு மேலே சாமி இருப்பார். அது கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும், அதுதான் விஷயம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊரில் ஏதோ புயல் அடித்தப்போ சிவனும் பார்வதியும் ஏதோ ஒரு பெரிய பாறை மேலே மிதந்து வந்தாங்களாம். வந்து அந்த ஊரில் வந்து சீர்காழியில் வந்து அந்த மலை மேலே அந்த ஊரில் வந்து அந்த இடத்துல நின்றுட்டாங்களாம், அந்த மலையோடு அங்கேயே இருந்துட்டாங்களாம். இந்த ஊர்லேயே நம்ம பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டதா ஒரு ஐதீகம். அதனால் அதை மலைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் மாடி ஏறி போகும்போது என்னடான்னு தோணிகிட்டு இருந்தது. அப்போ எங்கள் பையன் என்ன பண்ணால், ஒருத்தர்கிட்ட உங்கள்கிட்ட ஜிபேயில் காசு நான் அனுப்பிச்சிட்றேன், கையில் பைசா இருந்தால் கொடுங்க, இந்த இதில் கொடுக்கணும் அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் தயங்கி சரி தரேன் அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்கள் ஜிபேயில் 100 ரூபாய் அனுப்பிச்சிட்டோம். அவர் எங்கிட்ட 70 ருபீஸ் கொடுத்தாரு. நாங்கள் வாங்கிட்டோம். ஒரு 50 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுத்தாரு, வாங்கிட்டோம். அப்புறம் அதோட போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தரேன்னு சொன்னார் அவர். நாங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலை. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே போய் அந்த உண்டியலில் 20 ரூபாய் போட்டுட்டு கீழே போய் அவர்கிட்ட இந்த ஐயா இருந்தாங்க, நீங்கள் 30 ரூபா, நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம், நாங்கள் 30 ரூபான்னு கொடுத்தோம். அவர் பரவாயில்லன்னு இருந்தாலும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அவர் மீண்டும் எங்களுக்கு இந்த ஜிபேயில் நாங்கள் பணம் அனுப்பிச்சவர் எங்கள் கூட தான் வராரு, பார்த்துக்கிட்டு தான் வரோம். அந்த 30 ருபீஸ் அவர் கொடுக்கணுன்னு அவர் நினைக்கவும் இல்லை, எங்களை அது விஷயமாக கேட்கவும் இல்லை. நாங்கள் வந்துக்கிட்டே இருந்துட்டோம். அதை போய் என்னத்தை கேட்டுட்டு உண்டியலில் போட்டு தான் நினச்சிக்கோன்ட்டு வந்துட்டோம். வெளியில் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆபத்து சமயத்தில் கூட இப்போ நான் எங்கள் பையன்கிட்ட கேட்டேன், என்னடா ஒரு 30 ருபீஸ் கொடுக்கலையே அப்படின்னு. அவங்ககிட்ட தான் கேட்டேன், அவர்கிட்டலாம் பேசலை. இல்லாமல் அது ஏதோ ஒரு கமிஷன் மாதிரி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரிலாம். என்னடா இது பொழப்பு, நம்ம வீட்டு காசை கொடுத்துப்புட்டு அதுவே கையில் வச்சுக்க முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குது. இதில் இதை வேறு ஒரு பிஸ்னஸ் ஆக்கி ஒரு கமிஷனடா, என்னடா உலகம் எங்கடா போயிட்டுருக்குன்ட்டு புலம்பிட்டு வெளியில் வந்துட்டோம். அவர் திருப்பி நாங்கள் அதை கேட்கவும் இல்லை. அவர் எங்களை பக்கத்தில் தான் வராரு, எங்கள் கூட தான் வராரு. அதை பற்றி நாங்கள் பேசவும் இல்லை. கோயிலுக்கு போய்ட்டு இதெல்லாம் ஒரு மனசு கஷ்டமாக நம்ம எடுத்துக்கூடாது. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மனிதர்கள் பலவிதமாக அவங்க இருக்காங்கங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் பாருங்கள், சரியான கூட்டங்க. ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. பிடுங்கி மீன்ஸ்
கொடுத்துட்டு போங்க. ஏன்னா மக்கள் பலவிதமான டிஸ்டர்புகள் கொடுக்குறாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே வீடியோ எடுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கீழே விழுந்துருவாங்க, தவறி விழுந்துருவாங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு ஸ்டேஜில் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அது பாருங்கள், ரொம்ப கர்ண கொடூரமான ஒரு காலகட்டத்தில் இப்படி நினைக்க தோணுது. என்னென்னா, இவ்வளோ இரிட்டேட்டிங்கில் போய் இந்த சாமியை கும்பிட்டா என்ன நமக்கு தோணும் அவரை பார்த்த உடனே? அப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். அப்படி ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் போனவங்களுக்கு தெரியும். அந்த திருச்செந்தூருக்கு உள்ளே வந்து போய் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி குகை மாதிரியே அப்படி இப்படி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி உள்ள கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பெரும் பழங்கால கட்டடங்கள் தான் அதெல்லாம். இன்றைக்கி வந்து நியூவெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்படியே எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஃபேனை, எதை நான் தான் ஃபேனுங்கிற மாதிரி பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். காத்துக்கத்தெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. குழந்த குட்டியெல்லாம் சரியான கூட்டம். அங்கே அந்த இடத்துக்கு போகும்போது அதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டை இல்லாமல் உள்ளே போகணும், ஜென்ஸ் பனியன் கூட போடாமல் போகணும்னு எல்லாம் அதில் அவுத்துட்டு தான் போகிறாங்க உள்ளே. நெருக்கத்தில் போகும்போது ஐயோ அப்பா, சரியான குடோன் மாதிரி இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போய் அது நிறைய கஷ்டங்களை, இரிட்டேட்டிங் தான் இருக்குது அந்த இடத்துல அதிகமாக. சாமி பக்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. மற்றவங்க நம்பிக்கைகள் எப்படியோ அதை நான் வீணாக்க விரும்பலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோடு போய் அந்த சாமியை பார்க்கும்போது மற்றவங்க இடிக்கிறதும் அதை பண்ணுறதும் இரிட்டேட்டிங். கூட்டத்தில் இதெல்லாம் இருக்கதாங்க செய்யும்னு நம்ம நினைக்கலாம். அது வந்து அது உடனே ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க. இல்லை நம்ம கேட்டுருவோம் சாரி, மூஞ்சை காமிக்கிறது. கோயிலுக்கு வந்துட்டு க்யூவில் நிற்கும்போது இதெல்லாம் நான் சந்தித்தேன் நான், அதனால் சொல்கிறேன். இல்லை சாரிங்கன்னு சொன்னால் கூட மூஞ்சை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இரிட்டேட்டிங். இதெல்லாம் இவ்வளோ பாடுபட்டுங்க போய் சாமிக்கிட்ட போகிறோம். நான் அந்த சாமியை பார்த்ததே இல்லை. போகிறேங்க, அந்த சாமிக்கிட்ட திருப்பதியில் கூட பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் உள்ள சாமி கிட்ட போனதுமே ஒன் வே ஆக்கிடுவாங்க. 2 பக்கமும் ஒன் வே ஆக்கி அனுப்புவாங்க. ஒரு பக்கம் அனுப்புவாங்க, ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட்லால முழுசாக சாமியை நம்ம பார்த்துருவோம் திருப்பதியில். அது ஒரு பாக்கியம் நமக்கு. ஆனால் இங்கேங்க அவ்வளோ தூரம் மக்களை நிற்க வச்சு அந்த நெருக்கத்தில் போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100 பேர் அப்படியே கும்பலாக நிற்கிறாங்க அந்த சாமிக்கு எதிர்த்தாப்புல. அந்த அளவுக்கு விட்டுறாங்க அந்த இடத்துல, சாமிக்கு எதிர்த்தாப்புல. அங்கே ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்லை? அங்கே நிற்கிறவனா பொம்பளைங்க மேலே வாட்ச்மேன் தள்ளி விட்றாங்கிற பேரில் அந்த கும்பலில் பொம்பளைங்க மேலே எங்கே கை வைக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்டுங்க நான் அந்த இது வரைக்கும் தான் அந்த சாமியை எட்டி எட்டி முண்டி அடித்து பார்த்தேன். அதுக்கு மேலே அந்த ஃபுல் உருவத்தை நம்மளால் பார்க்க முடியல. நான் நினச்சி பார்க்கும்போது வெளியில் வந்துட்டு, என்னடா இது இப்படி ஒரு சாமியை நம்ம வீட்லேயே அவரை நினச்சி கும்பிட்டுக்கலாமே அப்படின்ற நினைவோடு தான் நான் வெளியில் வந்தேன். தவறாக நினைக்காதீங்க சொல்கிறேன். வெளியில் போனால் அப்படி சில இரிட்டேட்டிங்கெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம போய் தான் ஆகணும். அவாய்ட் பண்ணுறாங்க. வீட்டில் எங்கே இருந்தாலும் தெய்வம் நம்மக்கிட்ட வரும். நம்ம நடத்தையும் நேர்மையும் நன்னடத்தையும் நம்மளை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போகணும் எல்லோரும் பெரியவங்க சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் போதும்னு ஒரு 50% தோணுது. ஆனாலும் பாருங்கள், நம்மளால் இருக்க முடியல, கிளம்பிடணும் டூருன்னு இல்லையா? சும்மா ஒரு இதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.